நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கூடலூரில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு. காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இளைஞர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று 3 லட்சம் ரூபாய் அறிவித்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா நேரில் சென்று ஆறுதல் கூறி 3 லட்சம் ரூபாய் அரசு சார்பிலும் திமுக சார்பில் 1 லட்சம் என 4 லட்சம் ரூபாய் வழங்கி ஆறுதல் கூறினர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த வாரம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பூமியின் அடியில் நீரோட்டம் காரணமாக பல வீடுகள் இடிந்தும் அப்பகுதியில் தொடர்ந்து பூமி உள்வாங்கி வருவதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் உட்பட அரசு அதிகாரிகளுடன் கனமழையால் கோக்கல் பகுதிகளில் வீடுகள் இடிந்தும் பூமி உள்வாங்கி விரிசல் ஏற்பட்ட பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் புவியியல் துறை நிபுணர்களை கொண்டு ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நேற்று பந்தலூர் அருகே பொன்னானி ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்ற குணசேகரன் மற்றும் கலையரசன் ஆகியோர் ஆற்றில் இறங்கிய போது காட்டாற்று வெள்ளத்தில் இருவரும் அடித்து செல்லப்பட்டனர். நேற்று இரவு குணசேகரன் உடலை பேரிடர் மீட்பு குழுவினர் சடலமாக மீட்ட நிலையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மேலும் ஒருவர் சடலத்தை தேடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்த குணசேகரன் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்ட நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் குணசேகரன் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்திய பின் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய் வழங்கினர். மேலும் திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் முன்னிலையில் 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 4 லட்சம் ரூபாயை ராசா வழங்கினார். மேலும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மேலும் ஒருவரான கலையரசன் உடலை தேடும் பணியை விரைந்து முடிக்க உத்தரவிட்ட ராசா கலையரசன் குடும்பத்திற்கு திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மாவட்ட செயலாளர் பாமு முபாரக், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் உடன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக உயிரிழந்த இருவருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கினார்கள். அதை இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாரிடம் வழங்கினோம். அது அந்நியில் மாவட்ட கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நேரடியாக தெரிவிக்குமாறு என்னை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பினார்கள். நானும் மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அதே போல ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்ட அனைவர் வந்து அந்த குடும்பத்தாருக்கு இன்றைக்கு முதலமைச்சர் சார்பில் இரங்கலை தெரிவித்தார்.